Welcome to the program. It's a great joy and privilege for me to be with you on this program. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே உங்களோடு கூட இணைந்திருப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். Let's bow heads in prayer from. நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். Heavenly Father, we come to you as we come around your word. Speak to us through your word. Help us hear what the Spirit of God is saying to us. Your word is powerful. In Jesus' name we pray. Amen. அன்பின் பிதாவே, உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு கூட பேசி அருளும். ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களுக்கு நீர் என்ன வார்த்தையை சொல்லுகிறீரோ அதை கேட்டு அதன்படி செய்ய எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தையானது மிகுந்த வல்லமை உள்ளதாக இருக்கிறது. உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசி எங்களை உணர்த்தி நடத்தருளும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். I'm going to read few verses from the book of Revelation chapter 2 verses 8 to 11. வெளிப்படுத்தல் விசேஷத்தின் புஸ்தகத்திலிருந்து சில வசனங்களை நாம் இப்போது வாசிக்க இருக்கிறோம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் முதல் 12ஆம் வசனம் வரை. And unto the angel of the church in Smyrna write, these things say the first and the last, which was dead and is alive. I know thy works and tribulation and poverty, but thou art rich. And I know the blasphemy of them which say they are Jews and are not, but are the synagogue of Satan. Fear none of those things which thou shalt suffer. Behold, the devil shall cast some of you into prison, that ye may be tried, and ye shall have tribulation 10 days. Be thou faithful unto death, I will give thee a crown of life. He that hath an ear, let him hear what the Spirit saith unto the churches. He that overcometh shall not be hurt of the second death. சிபர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்து இருக்கிறோமானவர் சொல்லுகிறதாவது. 9ஆம் வசனம், உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதனென்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். 10ஆம் வசனம், நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆனாலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்போது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். 11ஆம் வசனம், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சோதிக்கப்படுவதில்லை என்று எழுது. Today we are going to look at the church in Smyrna. இன்றைக்கு சிமர்னாவில் இருக்கிறதான சபை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். Just want to briefly share with you recently about 2 weeks ago we were in the island of Patmos. சுருக்கமாக நான் உங்களோடு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2 வாரங்களுக்கு முன்பதாக பத்மு தீவிலே நாங்கள் இருந்ததை நீங்கள் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள். We went and saw the cave where Apostle John lived for 18 months. அப்போஸ்தலர் யோவான் அவர்கள் இருந்ததான அந்த குகையை பத்மு தீவிலே நாங்கள் கண்டோம். அங்கேதான் தூய யோவான் அவர்கள் 18 மாதங்கள் இருந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். This is a very cave he lived and prayed, where he saw the Lord Jesus Christ in all his splendor and majesty. அந்த குகையில் தானே யோவான் அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை நிறைந்தவராய் அங்கே கண்டு தரிசித்தார். It was an amazing experience. மாபெரும் ஆச்சரியம் நிறைந்த ஒரு அனுபவமாக அது எங்களுக்கு அமைந்தது. Here we see John was banished to the island of Patmos. John says that he was banished there because Christians were undergoing persecution. He says, I was in the island of Patmos for the word of God and the testimony of Jesus Christ. அப்போஸ்தலர் யோவான் அவர்கள் பத்மு தீவுக்கு நாடு கடத்தப்பட்டவராய் இங்கே காணப்படுகிறார். அவர் எதற்காக என்றால், கிறிஸ்தவர்கள் மிகவும் உபத்திரவப்பட்டது நிமித்தமாக யோவான் தேவனுடைய சீஷராய் இருந்தபடினாலே அவர் அந்த தேசத்தின் அதிபதிகள் நாடு கடத்தி அவரை அங்கே வைத்திருந்தார்கள். அங்கேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருக்கு தம்முடைய வார்த்தையை அனுப்பினார். He says he was in the spirit on the last day, and he heard behind him a great voice as of a trumpet. அங்கே யோவான் தன்னுடைய அனுபவத்தை எழுதுகிறார். நான் ஆவிக்குள்ளானேன், எனக்கு பின்பதாக ஒரு
எக்காலம் போன்ற சத்தம் தொனிக்கிறதை நான் கேட்டேன் என்று. saying, I'm Alpha and Omega, the first and the last. What you see, write in a book and send it to the 7 churches in Asia and to Ephesus and to Smyrna. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விளம்புகிறது என்னவென்றால், நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எல்லா சபைகளுக்கும் இவைகளை அனுப்ப வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு உண்டாகி. We are going to look at the church in Smyrna. அதில் நாம் இன்றைக்கு சிமர்னாவின் சபையை குறித்து தியானிக்க இருக்கிறோம். Apostle John turned around to see the voice that spoke with him. It says, as he turned around, he saw 7 golden candlesticks. கர்த்தருடைய வார்த்தை அப்போஸ்தலர் யோவானுக்கு என்னவாக உண்டானதென்றால், நீ திரும்பி பார் என்பதாக. அவர் திரும்பி பார்த்த பொழுது அந்த இடத்துல 7 பொன் குத்து விளக்குகள் இருக்கிறதை அவர் கண்டார். And he says, and in the midst of them he saw one like the Son of Man, with all his glory and majesty. அந்த 7 பொன் குத்து விளக்கின் மத்தியிலே மனுஷகுமாரனுடைய சாயல் ஒருவர் உலாவிக் கொண்டிருக்கிறதையும் அவர் கண்டார். As a disciple of the Lord Jesus Christ, John spent 3.5 years with him, but here he sees him with all his majesty and glory. தூய யோவான் அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீஷராக இந்த பூமியிலே 3.5 வருடங்கள் அவரோடு கூட நேரத்தை கழித்திருந்தார். ஆனாலும் இந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசுவை பார்க்கும் பொழுது அவருடைய முழு மகிமையும் பிரஸ்தாபத்திலும் பார்க்கும் பொழுது வியப்படைந்தவராய் இங்கே காணப்படுகிறார். And he says, his countenance was as the sun shineth in its strength. அவருடைய பிரகாசம் சூரிய பிரகாசத்தை போல இருந்ததாக வசனம் நமக்கு விவரிக்கிறது. The church in Smyrna was a suffering church. Smyrna was an important city in that day. இந்த சிமர்னா சபையானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பட்டணமாய் காணப்படுகிறது. சிமர்னா சபையாகிய இது மிகவும் உபத்திரவத்திற்குள்ளாக கடந்து சென்ற ஒரு சபையாக இந்த புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம். It was known for its beauty and architecture. We see Smyrna mentioned only in Revelation chapter 1 and 2. சிமர்னா சபை குறித்து வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் 2ஆம் அதிகாரத்தில் மாத்திரமே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த சபை, இந்த பகுதியானது மிகுந்த அழகு நிறைந்த ஒரு பகுதியாய் காணப்படுகிறது. These letters written to these 7 churches, they were literal churches that existed at the time. கடிதத்தில் எழுதப்பட்டதால் அந்த 7 சபைகள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறதே, அவைகள் நிஜமான சபைகளாக காணப்பட்டது அந்த நாட்களிலே. Even though it was written to those churches, but those messages are relevant to us today. அந்த சபைகளுக்கு எழுதப்பட்டதான அந்த சத்திய வசனங்கள் யாவும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு ஒப்பனையாய் இருக்கிறது பிரியமானவர்களே. Today all around the world we see millions of Christians suffering for their faith. They are under persecution. இன்றைக்கு நாம் பார்க்கிறது போல உலகம் முழுவதிலும் இருக்கிறதான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் உபத்திரவத்தின் வழியாய் போய்கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் நாம் கொண்டிருக்கிற இந்த விசுவாசத்தின் மூலமாக. Here we see this church in Smyrna. It was going through persecution. That's what we read here. Verse 9, I know thy works and the tribulation and poverty, but thou art rich. நாம் முன்பதாக பார்த்தோம், சிமர்னாவில் இருக்கிறதான இந்த சபையானது மிகவும் உபத்திரவத்திற்குள்ளாய் போய்கொண்டிருக்கிறது என்று சொல்லி வெளிப்படுத்தல் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதனென்று சொல்லியும் யூதராய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். Here in Smyrna, the important commodity of the city was myrrh. Hence the name Smyrna. இந்த சிமர்னா பட்டண குறிப்பை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அது வெறுமை என்று முடிகிறதாய் பார்க்கிறோம். Myrrh
is a gum resin from the tree. மிர் என்று சொல்லப்படுகிறதான அந்த பசை ஒரு மரத்திலிருந்து வருகிறதாக இருக்கிறது. You know, myrrh is used as one of the ingredients in fragrance. இந்த பிசினானது வாசனை திரவியங்களில் பயன்படுத்துவார்கள். Myrrh was used in the preparation of the holy anointing oil. தேவனுடைய அபிஷேக எண்ணெய் உருவாக்குவதற்கு இந்த பசையை அவர்கள் பயன்படுத்துவார்கள். Myrrh was used for embalming dead bodies. மரித்த சடலங்களுக்கு மேலாக இந்த தைலத்தை பயன்படுத்துவார்கள். Myrrh is mentioned in the Bible. இந்த தைலங்களை குறித்து வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. When Jesus was crucified, Nicodemus brought, we see it in John chapter 19 verse 39 and 40, we see Nicodemus brought about 100 pounds of myrrh and aloes, and they wrapped the body of the Lord Jesus Christ in a linen with the spices. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வந்ததான் நிக்கதேமோ யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 39ஆம் 40ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது இந்த வெள்ளை போளத்தை கொண்டு வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை சுத்திகரித்தார் என்று நாம் பார்க்கிறோம். Also myrrh is mentioned when the three wise men came to see the baby Jesus. They brought gold, frankincense and myrrh as gifts. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாவீது என்னும் ஊரிலே பிறந்திருந்த பொழுது 3 சாஸ்திரிகள் தங்கள் கைகளிலே இந்த வெள்ளை பௌளத்தையும் தங்கத்தையும் தூபவர்க்கத்தையும் கொண்டு வந்தார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். See, when he addresses the church, each church, he gives a title for himself. Here we see, these things say the first and the last, which was dead and is alive. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு சபைகளுக்கும் ஒவ்வொரு தலைப்புகளை கொடுக்கிறார். இந்த சிமர்னா சபையை குறித்து அவர் சொல்லும் பொழுது முந்தினவரும் பிந்தினவரும் மரித்ததிலிருந்து பிழைத்திருக்கிறவருமானவர் சொல்லுகிறதாவது என்று இங்கே குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். First and the last, which means God is eternal. It is unchangeable, which was dead and is alive. It talks about his crucifixion and resurrection. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நித்தியம் உள்ளவராய் இருக்கிறார். ஆகவேதான் அவர் முந்தினவரும் பிந்தினவருமாய் இங்கே இருக்கிறார் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர் மரித்தவரும் உயிர்த்தெழுதலுமாய் இருக்கிறார் என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவிலே மரித்து 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார் என்பதை குறித்து இங்கே குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். He died for our sins. He conquered sin, death and the grave. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அவர் பாதாளத்திற்குள்ளாக போய் நமக்காக மீண்டும் உயிரடைந்து எழுந்து வந்தார். When he writes to the church in Smyrna, he has no rebuke. இங்கே சிமர்னா சபை குறித்து அவர் கடிதம் எழுதும்போது அவர்களை குறித்து எந்த விதமான கடிந்து கொள்ளுகிற வார்த்தையை சொல்லவில்லை. You see those letters written, every church Jesus gives himself a title. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு சபைகளுக்கும் ஒரு தலைப்பை கொடுக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். A commendation, a rebuke or both, and then the reward, and that is the way the letter is written. ஒவ்வொரு கடிதமும் எப்படி எழுதியிருக்கிறது என்றால் பாராட்டும் புகாரும் பின்பதாக அவர்களுக்கு கொடுக்கிறதான பரிசை குறித்து இப்படிதான் ஆண்டவர் ஒவ்வொரு சுழற்சியாக சபைகளுக்கு எழுதுகிறார். Here we see, he says, I know you work. ஆனால் இங்கே கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன்னுடைய கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று. You know, it says he walks in the midst of the candlesticks, golden candlesticks. Golden candlesticks refers to the churches. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 7 பொன் குத்து விளக்கு மத்தியிலே நடந்து போகிறார் என்று எழுதியிருக்கிறது. அந்த 7 பொன் குத்து விளக்குகளும் சபைகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது. That means he knows their situation intimately. I know their works and their tribulation. உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் உனக்கு இருக்கிறதான எல்லா விதமான இடர்பாடுகளையும் நான் நன்றாக அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் இங்கே அவர்களை பார்த்து சொல்லுகிறார். You know, here the Christians were suffering for their faith. இந்த இடத்திலே கிறிஸ்தவர்களாய் இருந்த அவர்கள் தங்களுடைய விசுவாசத்திற்கென்று மிகவும் சோதிக்கப்பட்டதை பார்க்கிறோம். Christians are not immune to trials,
troubles and hardships. கிறிஸ்தவர்களாகிய நாம் உபத்திரவங்களுக்கும் அநேக இடர்பாடுகளுக்கும் உட்பட்டு இருக்கிறோம். Because Jesus said in John chapter 16 and verse 33, in this world you shall have tribulation, but be of good cheer, I have overcome the world. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்கிறார், இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று. You know, the tribulation mentioned here is not the great tribulation mentioned in the book of Revelation. உபத்திரம் என்றால் இந்த கடைசி காலத்தில் உண்டாகுகிற மகா பெரிய உபத்திரத்தை குறித்து இங்கே குறிப்பிடவில்லை. The tribulation mentioned, the source is the world, the flesh and the devil. உபத்திரவம் என்று சொல்லும் பொழுது உலகம், மாமிசம், மரணம் என்பதை குறித்ததாக இங்கு குறிப்பிட்டிருக்கிறது. The great tribulation that will take place for 7 years, that is different. It's not that. 7 ஆண்டுகள் மகா உபத்திரவ காலம் என்று எழுதியிருக்கிறதே, அது இதை குறிக்கிறது அல்ல. See, these people were going through difficult time. They were suffering for their faith. இங்கே இந்த கிறிஸ்தவர்கள் அவருடைய விசுவாசத்திற்கென்று மிகவும் சோதிக்கப்பட்டு உபத்திரவத்திற்குள்ளாக போகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். But he says, I know your works, your tribulation. See, at some point the church will go through a time of tribulation. இங்கே ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி சபைகளாகிய நாம் சில நேரங்களிலே உபத்திரவத்தின் ஊடாய் கடந்து போவது நமக்கு நியமிக்கப்பட்ட ஒன்றாய் இருக்கிறது. Church, in a sense, we will go through a time of tribulation. சபை என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நாம் உபத்திரவங்கள் வழியாய் போக வேண்டியதாய் இருக்கும். You know, there may come a time where the governments will dictate, what the church can do. எப்படி என்றால் அரசாங்கம் வந்து சட்டம் போடுவார்கள் நம்முடைய தேவனுடைய காரியங்களுக்கு விரோதமாக. Here it says, fear none of those things. Behold, the devil will cast some of you into prison. It may happen sometime, they make Christians in prison for the sake of their faith. உங்களை சிறையிலும் காவலிலும் வைப்பார்கள் என்று எழுதியிருக்கிறது. சில நேரங்களிலே நாம் தேவனிடத்திலே விசுவாசம் உள்ளவர்களாக இருப்பது நிமித்தமாக நாம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளாகவும் போவதற்கு நேரிடும். It may, there may come times where the church will not be allowed to congregate and worship freely. காலங்கள், கொடிய காலங்கள் வரும். எப்படி என்றால் சபை கூடி வரக்கூடாது என்று சொல்லி சூழ்நிலைகள் விரோதமாய் எழும்பி நிற்கும். Here he is writing to the church, I know their works and tribulation and poverty, but thou art rich. உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் என்று இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. Christians in Smyrna were suffering and they were in total poverty. The word mentioned poverty in Greek is an appalling, horrifying level of poverty. இந்த சிவனா திருச்சபையிலே இருந்த விசுவாசிகள் தங்களுடைய விசுவாசத்தின் நிமித்தமாக எல்லாம் செலவழிந்து அவர்கள் தரித்திரத்தின் உச்சிக்கு சென்றவர்களாய் இந்த இடத்திலே அவர்கள் காணப்படுகிறார்கள். They were in poverty because of their faith. அவர்கள் ஏன் தரித்திரர்களாய் மாறினார்கள் என்றால் அவர்கள் கொண்டிருந்த விசுவாசத்தின் நிமித்தமாக. In the city of Smyrna they had guilds, or you can say trade unions. இந்த சிமர்னா பட்டணத்தில் இருந்த அனைத்து விசுவாசிகளும் விசுவாச குழுக்களாக அவர்கள் ஒன்று கூடி இருந்தார்கள். You had to belong to one of these in order to work and earn money. குழுவாக இணைந்து இருந்து சிறிது பணங்களை சம்பாதிப்பார்கள். Christians did not join those unions because probably they were part of the union. As they received the Lord Jesus Christ, they came out of those guilds, trade guilds. கிறிஸ்தவர்களாய் இருக்கிறவர்கள், தேவன் மீது பற்று உள்ளவர்கள் அப்படிப்பட்ட கூட்டங்களோடு கூட இணையாமல் அவைகளிலிருந்து ஒதுங்கி தள்ளி இருந்ததை நாம் இங்கே பார்க்கிறோம். Because the reason was the trade guilds started with a idol worship and a lot of immorality was going on. Christians cannot
stand for that. They took a stand for faith. அந்த மீன் பிடிக்கிற மக்களோடு கூட இவர்கள் இணையாததற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் அவர்கள் தெய்வம் அல்லாத விக்கிரகங்களை ஆராதிக்கிறவர்களாகவும் பாவமான காரியங்களை தங்கள் வாழ்க்கையிலே செய்கிறவர்களாகவும் இருக்கிறபடினாலே தேவனுடைய பிள்ளைகளாகி இவர்கள் அவர்களோடு கூட இணையாமல் இருந்தார்கள். Because they took a stand for faith, their membership was revoked. They were without job. இவர்கள் தேவன் மீது வைத்திருந்த விசுவாசத்தின் நிமித்தமாக அங்கே அவர்களுக்கு இருந்ததான அந்த குடி உரிமையிலிருந்து அற்றுப்போனவர்களாய் இருந்தபடினால் அவர்களுக்கு வேலையும் இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. For everything there was a trade guild, like builders, like doctors, nurses, and for any kind of work there was a trade union. அந்த கூட்டமைப்பிலிருந்து இவர்கள் வெளியானது நிமித்தமாக அதில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள், கட்டட கலைஞர்கள் ஆகிய இப்படிப்பட்ட வேலையிலிருந்து இவர்கள் நிராகரிக்கப்பட்டவர்களாய் காணப்பட்டார்கள். That's why Christians were in poverty, because they couldn't get a job. They couldn't earn their living because of their faith. அவர்கள் தேவனிடத்தில் கொண்டிருந்த விசுவாசத்தின் நிமித்தமாக அவர்களுக்கு அந்த சங்கத்தில் எந்த விதமான வேலையும் இல்லாததினாலே அவர்கள் மிகவும் வறுமைக்குள்ளாக போய்விட்டார்கள். Because of their faith, they were in total poverty. But Jesus says here, know their works and tribulation and poverty, but you are rich. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து இந்த இடத்திலே சொல்லுகிறது என்னவென்றால், நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தை நீ கொண்டிருக்கிறாய், ஆனாலும் நீ ஐஸ்வர்யவான் தான் என்று ஆண்டவர் இங்கே அவர்களை குறித்து சொல்லுகிறார். They were materially impoverished, but they had Jesus. If you have Jesus, you have everything. That's what matters. பொருளாதாரத்திலே அவர்கள் வீழ்ச்சி அடைந்தவர்களாய் இருந்தாலும் அவர்களிடத்திலே ஆண்டவராகிய இயேசு இருந்தார். நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் இல்லாமல் இயேசு இருப்பார் என்றால் நாம் சகலமும் உடையவர்களாய் இருக்கிறோம் என்று அர்த்தம். பிரியமானவர்களே, The church in Smyrna, the Christians in Smyrna, they were spiritually rich. One of the things you see here out of the 7 letters, there is no rebuke for this church, Smyrna, the suffering church. ஸ்மிர்னா என்கின்றதான இந்த உபத்திரவத்தின் வாயிலாக சொல்லுகிற இந்த சபையை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த விதமான கடிந்து கொள்ளுதலையும் கடிந்து கொள்ளவில்லை. இவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிகவும் செல்வ செழிப்போடு கூட இருந்ததை நாம் இங்கே பார்க்கிறோம். Paul talked about different kinds of riches in the Lord. கிறிஸ்துவுக்குள்ளாக ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிறதை குறித்து அப்போஸ்தலன் பவுல் அநேக காரியங்களை எழுதியிருக்கிறார். Riches of kindness in Romans chapter 2 and verse 4. Riches of his glory, Romans chapter 9 and verse 3. தேவ தயவிலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் என்று சொல்லி ரோமர் நிருபத்தில் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலும், மகிமையின் ஐஸ்வர்யத்தில் என்று சொல்லி ரோமர் 9:3 Riches of his wisdom and knowledge of God, Romans chapter 11 and verse 33. தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளை குறித்து ரோமர் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலும், Riches of God's grace, Ephesians chapter 1 and verse 7. கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் என்று சொல்லி எபேசியர் 1:11 Riches of God's glorious inheritance, Ephesians chapter 1 and verse 18. சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்று எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலும், Ephesians chapter 3 also speaks about unsearchable riches of Christ. எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறபடி அளவிடப்பட முடியாத ஐஸ்வர்யம் என்றும். See, these people had, Jesus said, you are rich. They were materially poor, but they were rich in the Lord. இந்த சிமர்னா திருச்சபையில் இருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகள் சரீர பிரகாரமாக பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைந்திருந்தாலும் அவர்கள் ஆவிக்குரிய ரீதியிலே மிகவும் செல்வந்தர்களாய் காணப்பட்டார்கள். And also in the same verse 9 we see, and I know the blasphemy of them which say they are Jews and are not, but are the synagogue of Satan. 9ஆம் வசனத்திலே அவர் சொல்லியிருக்கிறபடி, தங்களை யூதன் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாயிருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவராக இயேசு குறிப்பிட்டிருக்கிறார். There were Jews, they joined together with the Roman government, and these Jews, the Christian Jews,
They did not mix, they did not mingle with them. You see, that's what he's talking about. Those Jews did not like the Christian Jews. That's what here it refers to. இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட யூதர்கள் ஒரு கூட்டமாக இருக்க, மற்ற யூதர்கள் ரோம அரசுடனே கூட இணைந்தவர்களாய் காணப்பட்டபடினாலே அவர்களை சாத்தானுடைய கூட்டாளிகள் என்று இங்கே விவரமாய் விவரித்திருக்கிறது. And also verse 10 is talking about, suffering and imprisonment they went through. During those times, Christians, because of their faith, they were thrown to the wild animals in a stadium, and the Christians were torn apart by these wild animals, and in the stadium others were watching. அந்த நாட்களிலே மிகப்பெரிய பந்தய சாலை போன்ற இடங்களில் விசுவாசத்தில் நிற்கிற கிறிஸ்தவர்களை அழைத்து கொண்டு வந்து கொடிய மிருகங்கள் நடுவிலே விட்டு அவர்களை சித்திரவதை செய்கிறதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு அந்த நாட்களில் நடந்ததை நாம் அறிய வேண்டும். Many Christians suffered like that. அநேக கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட பாடுகளை சகித்தார்கள். Apostle John also was thrown into boiling oil, but there was no hurt found in him. As a result, he was banished to the island of Patmos. அப்போஸ்தலர் யோவானையும் கூட அவர்கள் கொதிக்கிற எண்ணெயிலே போட்டார்கள். ஆனாலும் கர்த்தருடைய கிருபையினாலே அவருக்கு எந்த சேதமும் உண்டாகாதபடினாலே அவர் பத்மு தீவுக்கு நாடு கடத்தப்பட்டார். Many Christians suffered, and in here the bishop of Smyrna called Polycarp, he was burned at the stake. அநேக தேவனுடைய பிள்ளைகள் உபத்திரவங்கள் வழியாய் சென்றார்கள். இந்த சிமர்னா சபையினுடைய பேராயராய் இருக்கக்கூடியவரை அவர்கள் உயிரோடு கூட எரித்தார்கள் என்று பாலிகார்ப்பை குறித்து எழுதியிருக்கிறது. So they were going through lot of persecutions, But it says here, ye shall have tribulation 10 days, but be thou faithful unto death, I will give thee a crown of life. இங்கே வசனம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, 10 நாள் உபத்திரப்படுவீர்கள், ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று ஆண்டவராக இயேசு சொல்லியிருக்கிறார். What he's talking about, it's talking about 10 days. Some Bible scholars say there were 10 worse Roman emperors that persecuted Christians. இந்த 10 நாட்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறதே, அது எதை குறிக்கிறது என்று பார்த்தால் அநேக வேத வல்லுநர்கள் சொல்லுகிறது என்னவென்றால் 10 ரோம அரசர்களை குறித்து அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர்கள்தான் கிறிஸ்தவர்களை மிகவும் கொடுமையாக நடத்தினார்கள். Here we see Jesus saying to this church, be faithful unto the death, I will give thee a crown of life. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சபையை பார்த்து அவர் சொல்லுகிறது என்னவென்றால், ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று. What we see here, if you have Jesus, you have everything. இங்கே நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், உங்களிடத்தில் இயேசு இருப்பார் என்றால் நீங்கள் சகலமும் உடையவராய் இருக்கிறீர்கள். They were poor, they were in poverty, but they were rich in the Lord. அவர்கள் ஏழ்மையிலும் வறுமையிலும் இருக்கிறார்கள், ஆனாலும் அவர்கள் ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிறார்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக. It's talking about crowns. There are 5 crowns mentioned in the Bible. அங்கே கிரீடத்தை குறித்து போடப்பட்டிருக்கிறது. 5 வகையான கிரீடங்களை குறித்து வேதத்திலே நாம் பார்க்கிறோம். Number 1 is crown of life, incorruptible crown, 1 Corinthians chapter 9. அழிவில்லாத தேவனுடைய கிரீடம் என்று 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். Crown of rejoicing in a book of Thessalonians, 1 Thessalonians chapter 2. 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரத்திலே மகிழ்ச்சியின் கிரீடம் என்று பார்க்கிறோம். Crown of righteousness, 2 Timothy chapter 4. 2 தீமோத்தேயு எழுதின புத்தகத்திலே 4ஆம் அதிகாரத்தில் நீதியின் கிரீடம் என்று பார்க்கிறோம். Crown of glory, 1 Peter chapter 5. 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்திலே மகிமையின் கிரீடம் என்று பார்க்கிறோம். So he is saying that be faithful unto death, I will give thee a crown. பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று சொன்னார். God is faithful God. God wants us to be faithful
until death. That's what it says. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் நாமும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார், மரண பரியந்தமும். And then he goes on to say, verse 14, here he says, பின்பதாக தொடர்ந்து அதிலே பார்க்கும்போது 14ஆம் வசனத்தில் இப்படியே குறிப்பிடப்பட்டிருக்கிறது, he that hath an ear, let him hear. Verse 11, the Spirit saith unto the churches, he that overcometh shall not be hurt of the second death. 11ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன், ஜெயம் கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவது இல்லை என்று எழுது. It's talking about second death. Second death is mentioned in Revelation chapter 20 and verse 14. இரண்டாவதாக இது எங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்றால் வெளிப்படுத்தலின் புத்தகம் 12ஆம் அதிகாரத்திலே நாம் இதை பார்க்கிறோம். It says, death and hell were cast into the lake of fire. மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே போடப்பட்டது என்று நாம் இங்கே பார்க்கிறோம். That's what is second death. Yes, yeah. Whosoever was not found written in the book of life was cast into the lake of fire. Lake of fire is the second death. When we know Jesus Christ is the Lord and Savior, and when we are faithful to Him, we will not experience the second death. இரண்டாம் மரணம் என்று சொல்லப்பட்டதனால் அந்த அக்கினி கடலுக்குள்ளாக யார் போவார்கள் என்றால், ஜீவ புஸ்தகத்திலே யாருடைய பெயரெல்லாம் இல்லையோ அவர்கள் அக்கினி கடலிலே போடப்படுவார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் பாசமும் நிறைந்தவர்களாக இருக்கிற நாம் அப்படிப்பட்ட அனுபவத்திற்குள்ளாக போவதில்லை. If you are born twice, you will only die once. If you are born once, you will die twice. நீங்கள் மறுபடியும் பிறந்திருப்பீர்கள் என்றால் ஒரு முறைதான் மரிப்பீர்கள், ஒரு முறைதான் பிறந்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் இரண்டு முறை மரிக்க வேண்டியதாக இருக்கும். What it means is, for us Christians who know the Lord Jesus Christ, born again, and then it says, see. கிறிஸ்தவர்களாகிய நமக்கு நன்றாக தெரிந்திருக்கிற காரியங்கள் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மீண்டும் உயிர்த்தெழுந்து வந்திருக்கிறார் என்று. Who that is faithful, he will not experience second death. What a reward for this suffering church. You may be going through difficult time. யாரெல்லாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் இரண்டாம் மரணத்தை சந்திப்பது இல்லை. ஒருவேளை நீங்களும் இப்படிப்பட்ட சோதனைக்குள்ளாய் போய் கொண்டிருக்கலாம். These people, the church here was going through a very hard time. What matters is to have Jesus in your life. இந்த சிமர்னா சபையானது மிகவும் கடினமான ஒரு நேரத்திற்குள்ளாக கடந்து சென்று கொண்டிருந்த அந்த தருணத்திலே நாம் இங்கே பார்க்கிறோம். You may be going through suffering. What is the Spirit of Lord saying to me through this message? You may not have everything. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு இந்த நேரத்திலே இந்த செய்தியின் வாயிலாக என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் கேட்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. Material things, but you have Jesus. You have everything. He's talking about crown of life. He's talking about that, second death. We will not experience second death. It says, be faithful unto death. பொருளாதார ரீதியிலே நம்மிடத்தில் எதுவும் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருப்பார் என்றால் எல்லாம் நாம் உடையவர்களாக இருக்கிறோம். நம்முடைய விசுவாசத்திற்கென்று வருகிற சோதனையிலே நாம் ஜெயித்து ஜெயம் கொள்ளுவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். These people were suffering. They were going through tribulation. Maybe you are going through a difficult time in your life. Maybe you are going through suffering in your family. Maybe in your marriage. Maybe in work situation. சிமர்னா சபையானது எப்படி உபத்திரவத்தின் காலத்தில் கடந்து சென்றதோ அப்படி போல உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் இப்போது உபத்திரவத்தின் நாட்களில் இருக்கலாம். மிகவும் கொடிய வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். திருமண வாழ்க்கையில், வேலையில், பொருளாதாரத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் You cannot promoted or you cannot go further in your work because of your faith. குள்ள இருக்கிற விசுவாச நிமித்தமாக ஒருவேளை வேலையிலிருந்து நீங்கள் தாழ்த்தப்பட்டவர்களாய் காணப்பட்டிருக்கலாம். Whatever it may be, it says these people were in poverty. They could not get jobs. But Jesus said, but you are rich. வேதம் சொல்கிறது இந்த சிமர்னா சபையானவர்கள் மிகுந்த வறுமையிலும் வேதனையிலும் காணப்பட்டார்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி பார்க்கிறார் என்றால், நீங்கள் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி. Poor, but you are rich. If you have Jesus, that's what matters. நீங்கள் ஏழையாக இருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் இருப்பார் என்றால் நீங்கள் ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிறீர்கள். இயேசு உங்கள் வாழ்க்கையில் இருப்பதே மிக முக்கியமான ஒன்று. Do you have Lord Jesus Christ in your life? That's what matters. Whatever suffering or persecution or tribulation you're going through, remember God is faithful. You have a reward.
உங்களுடைய வாழ்க்கையில் எது இருக்கிறதோ இல்லையோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருப்பார் என்றால் எப்பேற்பட்ட உபத்திரவத்தையும் போராட்டத்தையும் நீங்கள் சகிக்க முடியும். இறுதியிலே கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த விலையேற பெற்ற பரிசை அவர் உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பார். That's what it says. Faithful, be thou faithful unto death, I will give thee a crown of life. We looked at 5 crowns here. 5 விதமான கிரீடங்களை குறித்து நாம் பார்த்தோம். வசனத்தில் குறிப்பிட்டிருக்கிறபடி மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். If you do not know Jesus Christ, I'm going to just briefly pray this prayer with me. ஒருவேளை உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெரியாது என்றால் நான் உங்களை சற்று நேரம் ஜெபத்தில் நடத்த விரும்புகிறேன். Loving Heavenly Father, எங்கள் பரலோக பிதாவே, thank you for sending your Son. Thank you, Lord Jesus, for dying for me on the cross of Calvary. Forgive me of my sins. பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவை எங்களுக்கு இந்த பூமிக்கு தந்து அனுப்பினதுக்காக உமக்கு நன்றி. என்னுடைய பாவத்திலிருந்து நான் மனம் திரும்புகிறேன். என் பாவங்களுக்காக நீர் கல்வாரி சிலுவிலே மரித்தீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். Cleanse me of my unrighteousness. Come into my life. I accept you, Lord of my life. In Jesus' name. Amen. இயேசுவே, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் என்னை கழுவி அருளும். உம்முடைய நீதினால் என்னை நீதிமானாய் மாற்றும். உம்மை என்னுடைய ஆண்டவரும் இரட்சகருமாய் ஏற்றுக்கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Loving Heavenly Father, we thank you for this time. அன்பின் பிதாவே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி. Maybe there are Christians that are suffering for faith. பார்த்து கொண்டிருக்கிற அநேக தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய விசுவாசத்துக்கு சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். They are going through difficult time in their family, difficult time in their marriage, difficult time in their job situations. They cannot get jobs or they are suffering. Lord, I pray in the name of Jesus. ஆண்டவரே, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கடினமான நேரம், தங்களுடைய திருமண வாழ்க்கையில் கடினமான நேரம், குடும்பத்தில் கடினமான நேரம், தங்கள் வேலையை இழந்து தவிக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக நான் செபிக்கிறேன். When they have you, they have everything. You are a faithful God. I pray that you will meet their every need. In Jesus' precious name. Amen. நீர் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறபடினாலே அவர்கள் எதை இழந்திருந்தாலும் மீண்டுமாக அதை மீட்டுக் கொடுப்பதற்கு நீர் போதுமானவராக இருக்கிறேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you and God bless you. நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.